ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து மண் பானை, இது வந்து கலர் பெயிண்டிங் அடித்த பானை. இதில் வந்து இப்போ நார்த்தங்காய் ஊறுகாய் போட போகிறேன். நல்லா கழுவி துணி எடுத்து துடைச்சி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இந்த மாதிரி விதைகளை பூரா நீக்கி எடுத்துடணும். நார்த்தங்காயை மாத்திரம் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாத்திரத்தில் ஒரு கரண்டியை எடுத்து கைப்படாமல் எடுத்து போட்டுடலாம். ஒரு கிலோவுக்கு 200 கிராம் போடணும். இது வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன். 100 கிராம் உலக்கு பாருங்கள். இது நல்லா குளிக்கிடணும். இந்த மாதிரி போய் குலுக்கி வச்சிடணும். இப்படி குலுக்கி நம்ம ஒரு 5 நாளைக்கு இப்படி வைக்கணும். கண்ணாடி பாட்டில் இருந்தால் கண்ணாடி பாட்டில் வைக்கலாம். மண் பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரம் வைக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வெள்ளை துணி போட்டு நம்ம ஒரு வண்டு கட்டி வச்சிடணும். மூடி போட்டு மூடக்கூடாது. டெய்லி காலையில் கிண்டணும். நான் இப்போ வந்து ஒரு 10 மணி காலையில் இது போட்டிருக்கேன். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு தான் கிண்டி கொடுக்கணும். நைட்டு ஒரு வேளை கிண்டனாலும் கிண்டிக்கலாம். 5 நாள் இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஊறும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். கலர் துணி தான் போட்டிருக்கேன். ஒயிட் துணி நான் எடுக்க நேரம்னு சொல்லிவிட்டு கலர் துணி போட்டு எடுத்திருக்கேன். இப்படியே மூடி இருக்கட்டும். இதுக்கு மேலே ஒரு தட்டு பிளேட் எதுவுமே வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி மூடி இருந்து காற்று போகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பூசானம் போத்துரும். அப்படி இருக்கட்டும் ஒரு 5 நாள் வரை. ஆனால் டெய்லி வந்து கட்டி விட்டுறணும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். கறி இருக்கக்கூடாது. பொரிஞ்சதும் நம்ம இறக்கிடலாம். காஞ்ச வத்தல், அது நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். அதுவும் லேசாக கறி இருக்கக்கூடாது. சூடு ஏறினா போதும். அந்த நம்ம திரிக்கும் போது பொரியணும். அதுக்காக தான் இது. பொரிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கிடலாம். அரை கூட சுற்றினாலே போதும். இப்போ வந்து டெய்லி காலைல குலுக்கி விட்டுருக்கேன். இதோட இன்னையோட 5 நாள் ஆச்சு. நார்த்தங்காய் இப்படியே குலுக்கி விட்டுருக்கேன். நல்லா ஊறிட்டு பாருங்கள். இப்போ மசாலா திரிச்சு அதோட ஒன்றா கலந்துடலாம். 1-2 திரிச்சு வச்சுக்கிடணும். பொடிச்சு வச்ச பொடியை அதில் தட்டிடலாம். நல்லா கலந்துடும். நான் ஊற்றிருக்கேன். குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் உங்களுக்கு கூட தேவைன்னா ஊற்றிக்கிடுங்க. நான் கரெக்டாக தான் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் தூளாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். கலந்தது இதில் ஊற்றிடலாம். மண் பாத்திரத்தில் இங்கே ஜாடியிலலாம் வச்சுட்டு சூடோடு ஊற்ற வேண்டாம். இதை கலந்து விட்டுறணும். ஊறுகாய் கலந்து விட்டாச்சு பாருங்கள். நம்ம வறுத்து போடும்போது நல்லா மணமாக இருக்கும். எப்படியே மூடி வச்சுட்டு ஒரு துணி வச்சு பழையபடி வண்டு கட்டி வச்ச மாதிரி வச்சுக்கிடணும். தேவைக்கப்போ அப்பப்போ எடுத்துட்டா டெய்லி கிண்டி விட்டுட்டே இருந்தால் எந்த இதுவும் இல்லை, கெட்டும் போகாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய், சுவையான நார்த்தங்காய் ஊறுகாய். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.